எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவனிக்கினியவன். இன்றைக்கி நாம் ஒரு அற்புதமான ஆலயத்தை தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க அந்த ஆலயத்தை நோக்கி பயணிக்கலாம். இன்னைக்கு நாம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேரூர் செல்லும் சாலையில் 11 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருமாகரல் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் திருமாகரலீஸ்வரர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம். வாருங்கள் ஆலயத்தை நோக்கி பயணிப்போம். ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். ஆலயத்தின் முன்னால் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக கம்பீரமான முறையில் அமைந்துள்ளது. அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் செய்தவாறே ஆலயத்தின் உள்ளே பிரவாகிக்கின்றோம். திருஞான சம்பந்தரால் பதிகம் பாடப்பட்ட தொண்டை நாட்டு தலங்களில் 7வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் 239 தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம். ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் விநாயகர் திருவுருவம் அமைந்துள்ளது. அந்த விநாயகருக்கு பின்னால் மிக பெரிய அளவில் பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பலிபீடத்திற்கு பின்னால் மிக உயர்ந்த நிலையில் அற்புதமான கொடிக்கம்பம் அமைந்துள்ளது. அந்த அழகிய கொடிக்கம்பத்திற்கு முன்னால் நந்தி மண்டபத்தில் நந்தியம்பெருமான் இறைவனை நோக்கியவாறு அமர்ந்துள்ளார். நந்தியம்பெருமானையும் தரிசனம் செய்கின்றோம். இத்தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக திருமாகரலீஸ்வரர் என்ற திருநாமத்தில் எழுந்தருள் புரிகின்றார். ஆலயத்தின் உள்ளே அற்புதமான தீர்த்த குளம் அக்னி தீர்த்தம் என்ற பெயரில் அமைந்துள்ளது. ராஜேந்திர சோழ மன்னருக்கு உடும்பின் வாழ்வடிவில் இவ்வாலயத்தில் இறைவன் காட்சியளித்தார். மூலவரின் விமானம் கஜபிரஷ்ட அமைப்பில் அமைந்துள்ளது. அதாவது யானையின் பின்பகுதி போன்று காணப்படுகின்றது. ஆலயத்தின் பிரகாரத்தை வலமுறுகின்றோம். இத்தலத்தின் அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்டால் இரத்தம் சம்பந்தப்பட்டவை, எலும்பு முறிவு, கண் பார்வை குறைவு, பக்கவாதம் ஆகிய நோய்களின் தாக்கம் குறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் கிரகதோஷம் விலகவும் இத்தலத்தில் பூஜை செய்கின்றார்கள். இத்தல இறைவனுக்கு அடைக்கலம் தந்தநாதர், மகம் வாழ்வித்தவர், உடும்பீசர், புற்றிடம் கொண்டர் என்ற பல பெயர்கள் அழைக்கப்படுகின்றார். அதுபோல அம்பிகை திரிபுவன நாயகி, புவனநாயகி என்ற பெயரில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றாள். கருவறை விமானத்தில் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி அமைந்துள்ளார். ஞானசம்பந்த பெருமான் இங்கு பாடிய வினை நீக்கும் பதிகம் என்றும் சிறப்புடையது. இக்கோவிலில் யானை மீது முருகன் அமர்ந்திருக்கும் அபூர்வ திருமேனி அழகுற காட்சி தருவதை காணலாம். முருகப்பெருமான் சூரபத்மன் முதலிய அரக்கர்களை அழிக்க போர் செய்த போது தப்பி பிழைத்த மாக்கிரகன் என்ற அசுரன் சிவபூஜை செய்து வந்தான். அவன் இத்தலம் வந்தபோது இங்குள்ள இறைவனுக்கு தன் பெயரால் மாக்கிரன் என பெயர் சூட்டினான். இப்பெயர் மருவி மாகரலீஸ்வரர் என்று மாறியது. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இங்கு வந்து அங்க பிரதர்சனம் செய்யும் வழக்கம் முன்காலத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசன் அடியேனுக்கு அளித்துள்ளார். மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை தரிசனம் செய்து இவரின் பரிபூர்ண அருளை பெற வேண்டுமென்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம். மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன். அடுத்து ஒரு அற்புதமான ஆலய தரிசனத்தில் சந்திப்போம். மேலும்
பல சிவத்தலங்களை பற்றி தெரிந்து கொள்ள சிவனுக்கு இனியவன் என்ற இந்த ஐடியை அனைவரும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளையை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.